ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி. ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான காரியங்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அழைத்து அவளை தொட்டு சுகமாக்கி விடுதலையை கட்டளையிட்டார். அந்த விடுதலையை கண்ட ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவால் செய்யப்பட்ட மகிமையான காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற பிசாசின் போராட்டத்திலே நிமிரக்கூடாத கூனியாயிருந்த அந்த ஸ்திரீயை இயேசு விடுதலையாக்கினார். 18 வருடம் ஒரு கடினமான பாதையிலே அந்த ஸ்திரீ கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, நெடு நாட்கள், ஏறக்குறைய 18 வருஷம் அவள் பிசாசின் பிடியிலே சிக்குண்டு அவள் கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். இது ஒரு கடினமான நிலையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீண்ட காலமான போராட்டங்கள், நீண்ட காலம் தீர்க்க முடியாத சிக்கல்கள் நிறைந்த பிரச்சனைகள், பொருளாதாரத்திலே இழப்புகள், இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நெடுங்காலமாக எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, நெடும் காலமாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, நெடுங்காலமாக இருக்கிற என்னுடைய போராட்டத்தின் வாழ்க்கையிலே எனக்கு விடுதலை கிடைக்குமா என்பது சந்தேகமாய் இருக்கிறது என்ற ஒரு மனசோர்வுக்குள்ளும் அவிசுவாசத்திற்குள்ளும் நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். எத்தனை வருடம் உங்கள் போராட்டம் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை வருடங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான பாதைகளை கடந்து வந்து கொண்டிருந்தாலும், போராட்டத்தின் பாதைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும், ஒரு நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க, சுகமாக்க, அற்புதம் செய்ய, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீண்ட கால போராட்டம், நீண்ட காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை தேவனுக்கு ஒரு தடை அல்ல. மனிதர்களால் முடியாதது போன்று ஒரு நிலை உண்டாகும், மனிதர்களால் தீர்க்க முடியாத ஒரு தோற்றம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவோ ஒரு நொடியிலே மாற்ற வல்லமை உள்ளவர். நாம் அவரை விசுவாசித்து அவரை தேடும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய போராட்டம் எத்தனை வருடம் என்பது முக்கியம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு தேவன் ஒருவர் உண்டு என்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசித்து உண்மையாக தேவனை தேடுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில்
மகிமையான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். லூக்கா 13:17 அதுதான் சொல்லுகிறது. 18 வருஷம் பலகீனப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ ஒரு நொடி பொழுதிலே விடுதலையை பெற்று கொண்டதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து செய்த மகிமையான காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். என்று உங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரை உண்மையாக தேடி, விசுவாசத்தோடு அவரை தேடி, அவரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும் என்று தேவனுடைய பாதத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுவீர்களானால் இன்றைக்கு ஒரு நொடி பொழுதிலே உங்கள் வாழ்க்கையிலே இயேசு அற்புதங்களை செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலங்கள் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவை தேடி, ஒரு விடியலை தேடி, ஒரு விடுதலையை தேடி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை, நன்மையை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்மை உண்மையாய் தேடுகிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.